நண்பா, இந்த வீடியோவை பார்க்கிற உன்னை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ இன்னைக்கு காலையில எழுந்தப்போ மனசுக்குள்ள ஒரு குரல் இன்னும் முடியாதுன்னு சொன்னதா? என்னால முடியாது, என் விதி இப்படித்தான், நான் இதுக்கு தகுதி இல்ல, இந்த வார்த்தைகள் உனக்கு பழக்கமா இருந்தா நிறுத்து, ஒரு நிமிஷம் நிறுத்து. ஏன்னா நான் இன்னைக்கு உன்கிட்ட சொல்ல போற உண்மை உன் வாழ்க்கையையே மாத்தக்கூடிய உண்மை. வரலாறு நமக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்குது. விதி என்பது கல்லில் செதுக்கப்பட்டது இல்ல, அது ஒரு காகிதம். நீயே உன் கையால எழுதக்கூடிய காகிதம். இன்னைக்கு நீ கேட்க போற இந்த வீடியோ வெறும் வார்த்தைகள் இல்ல, இது உன் மனசுல இருக்கிற பயத்தை உடைக்க போற ஒரு ஆயுதம். கடைசி வரைக்கும் இரு, ஏன்னா முடிவுல நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன், அது உன் வாழ்க்கையையே திருப்பிடும். இந்த வீடியோ பிடிச்சா இறுதி வரைக்கும் பாருங்க, லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் அனுப்புங்க. ஏன்னா இது எனக்கு மட்டும் இல்ல, இது நமக்காக ஒரு பயணம். வா ஆரம்பிக்கலாம். பகுதி 1. விதி உன்னை கட்டுப்படுத்தாது. பலருக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு தவறு நடக்குது. என்னன்னா, தற்போதைய நிலைமைய இறுதி நிலைமை என்று நினைச்சுடுறாங்க. இன்னைக்கு உன்கிட்ட பணம் இல்லைன்னா அது நாளைக்கும் இருக்காதுன்னு அர்த்தம் இல்ல. இன்னைக்கு உனக்கு வேலை இல்லைன்னா அது உன் திறமை இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இன்னைக்கு உன்னை யாரும் மதிக்கலைன்னா நாளைக்கு உலகமே உன்னை தேடி வரலாம். ஒரு கதை சொல்றேன், கவனமா கேளு. ஒரு விவசாயி ஒரு விதைய மண்ணுக்குள்ள புதைக்கிறான். அந்த விதை மண்ணுக்குள்ள இருக்கும்போது வெளியிலிருந்து பார்த்தா அது இறந்துடுச்சு போல தெரியும். இருட்டு, அழுத்தம், மூச்சு விட முடியாத நிலைமை. ஆனா அந்த இருட்டுக்குள்ளதான் வேர் வலுவா படருது. அந்த அழுத்தத்துக்குள்ளதான் முளை உடைக்க சக்தி வளருது. ஒரு நாள் அது மண்ணை கிழிச்சு சூரிய வெளிச்சத்துக்கு வருது. பின்ன பெரிய மரமா மாறுது. பறவைகள் அதுல கூடு கட்டுது. பயணிகள் அதோட நிழலுல ஓய்வு எடுக்கிறாங்க. இன்னைக்கு நீ அனுபவிக்கிற போராட்டம் நாளைக்கு நீ கொடுக்க போற நிழலுக்கான தயாரிப்பு. விதி ஒரு கதவை மூடிடுச்சுன்னா கவலைப்படாத, உழைப்பு எப்பவும் ஒரு புது கதவை உருவாக்கும். ஏன்னா நீ புரிஞ்சுக்கணும், தோற்றம் தற்காலிகம், முயற்சி நிரந்தரம். பகுதி 2. நம்பிக்கை வெற்றியின் முதல் படி. இப்போ நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீயே உன்னை நம்பலன்னா உலகம் உன்னை நம்புமா? யோசி, ஒரு நிமிடம் யோசி. வெற்றி பெற்ற ஒவ்வொரு மனுஷனும் அவங்க பயணத்தை ஆரம்பிச்சப்போ அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. பணம் இல்ல, செல்வாக்கு இல்ல, பெரிய படிப்பு இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் இருந்துச்சு, தன்னம்பிக்கை. நம்பிக்கைனா என்ன தெரியுமா? நடக்காத விஷயத்த கூட இது நடக்கும்னு மனசுக்கு உறுதியா சொல்றது. இன்னைக்கு இருந்து நீ காலையில எழுந்த உடனே கண்ணாடி முன்னாடி நின்னு உன்கிட்ட நீயே சொல்லு, நான் சாதிப்பேன், நான் முன்னேறுவேன், என் வாழ்க்கையை நானே மாத்துவேன். முதல் நாள் இது நமக்கே நம்பிக்கையா தெரியாது. 2ஆம் நாள் கொஞ்சம் தெரியும். ஆனா 21 நாள் தொடர்ந்தா இந்த வார்த்தைகள் உன் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏறிடும். மனசு மாறினா வாழ்க்கை மாறும். ஏன்னா மனசுதான் முதல் யுத்தகளம். அந்த யுத்தத்தை நீ வென்னா வெளியே இருக்கிற எல்லா யுத்தமும் சின்ன விஷயமா தெரியும். நம்பிக்கை இல்லாத திறமை பயனற்றது. திறமை இல்லாத நம்பிக்கை கூட ஆரம்பிக்க வழிகாட்டும். முதல்ல நம்பு, பின்ன வழிதானா தெரியும். பகுதி 3. செயலே வெற்றியின் ரகசியம். நண்பா, ஒரு உண்மையை சொல்றேன், கொஞ்சம் கடுமையா இருக்கும். கனவு மட்டும் இருந்தா போதாது. எத்தனையோ பேருக்கு பெரிய கனவு இருக்கு. ஆனா அந்த கனவுல 1% கூட பேர் தான் அதை நோக்கி காலடி எடுத்து வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஆரம்பிக்கிறதுக்கு பயம், தோத்துடுவோமோன்னு பயம், பேசுவாங்களோன்னு பயம், தோத்தா என்ன ஆகும்னு பயம். ஆனா யோசி, ஒரு கப்பல் கடலில பயணிக்கத்தான் உருவாக்கப்பட்டது. ஆனா அது துறைமுகத்துல பாதுகாப்பா நிறுத்தி வச்சிருந்தா அந்த கப்பலுக்கு அர்த்தமே இல்ல. நீ பாதுகாப்பான வாழ்க்கைக்காக பிறக்கலை, நீ பயணிக்கவே பிறந்தே. ஒவ்வொரு நாளும் 1% முன்னேற்றம் மட்டும் செய். பெரிய மாற்றம் வேணாம். ஒரு பேஜ் படி, ஒரு ஸ்கில் கத்துக்கோ, ஒரு தொலைபேசி கால் பண்ணு, ஒரு முயற்சி எடு. இது சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா 365 நாள் கழிச்சு திரும்பி பார்த்தா நீ முற்றிலும் வேற மனுஷனா மாறி இருப்ப. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி பணத்தை பெருக்குதோ அதே போல தொடர்ச்சியான சின்ன முயற்சிகள் உன் வாழ்க்கையையே பெருக்கும். தினமும் ஒரு அடி,
அவ்வளவுதான் தேவை. பகுதி 4 தோல்வி வெற்றிக்கான ஆசிரியர் இப்போ ஒரு உண்மையான விஷயத்த பேசலாம். தோல்வி இந்த வார்த்தையை கேட்டவுடனே பலருக்கும் மனசுல ஒரு வலி வரும். ஏன்னா நம்ம சமூகம் தோல்வியை ஒரு அவமானமா பாக்குது. ஆனா உண்மை என்னன்னா, வெற்றி பெற்ற ஒவ்வொரு மனுஷ பின்னாடியும் எண்ணிக்க முடியாத தோல்விகள் இருக்கு. ஒரு விளக்கு எரியணும்னா அதுக்குள்ள இருக்கிற இருட்டு முதல்ல வெளியே போகணும். அதே போல வெற்றி வரணும்னா நீ முதல்ல தோல்வியை சந்திக்கணும். தோல்வி ஒரு முடிவு இல்ல, அது ஒரு பாடம். ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு சொல்லுது, இந்த வழியில போகாத, இன்னொரு வழி முயற்சி பண்ணு. நீ விழுந்தா மீண்டும் எழுந்திரு, மீண்டும் தோத்தா மீண்டும் முயற்சி செய். 7 தடவை விழுந்தா 8 தடவை எழுந்திரு. இதுதான் வெற்றியாளர்களோட ரகசியம். உலகம் எப்பவும் வெற்றியை மட்டும்தான் பாக்குது. ஸ்டேஜில் நிக்கிற ஒரு நிமிடத்தை மட்டும் பாக்குது. ஆனா அந்த ஒரு நிமிடத்துக்கு பின்னாடி எத்தனையோ இரவுகள், எத்தனையோ பகுதி 5 பொறுமை வெற்றியின் மறைந்த பலம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், பொறுமை. இன்றைக்கு நாம வாழுற உலகம் உடனே வேணும், இன்ஸ்டன்ட் உலகம். ஒரு நிமிடத்துல வீடியோ, ஒரு நொடிக்குள்ள ஆர்டர், ஒரு கிளிக்கல் பதில். இதனால நமக்கு ஒரு தப்பான எண்ணம் வந்துடுச்சு, வெற்றியும் உடனே வரணும்னு. ஆனா நண்பா, இயற்கைய பாரு. ஒரு மூங்கில் பேம்பு விதையை நடுவாங்க. முதல் வருஷம் ஒன்னும் தெரியாது, 2ஆம் வருஷம் ஒன்னும் தெரியாது, 3ஆம் 4ஆம் வருஷம் கூட மேலோட்டமா ஒன்னும் தெரியாது. ஆனா அந்த மண்ணுக்குள்ள அதோட வேர் அமைப்பு மைல் கணக்கா படருது. 5ஆம் வருஷம் அந்த மூங்கில் வெறும் 6 வாரத்துல 90 அடி உயரம் வளர்ந்துடும். இது ஒரு அதிசயமா தெரியுமா? இல்ல, அது 5 வருஷ கடின உழைப்போட விளைவு. நாம பார்க்காம இருந்த வேர் அமைப்பு. உன் வாழ்க்கையிலும் இதே நடக்குது. நீ முயற்சி பண்ண ஒன்னும் நடக்கலைன்னு தோணும். ஆனா உண்மையில வேர் அமைப்பு உருவாகுது, நம்பிக்கை உருவாகுது, ஸ்கில் உருவாகுது, கேரக்டர் உருவாகுது. ஒரு நாள் திடீர்னு தெரியிற வெற்றி உண்மையில வருஷக்கணக்கான அமைதியான உழைப்போட பலன். எனவே நிறுத்தாத, வேர் இன்னும் படருது. இறுதி செய்தி நண்பா, இன்னைக்கு இந்த வீடியோ முழுக்க பார்த்துட்ட நீ ஏற்கனவே மத்தவங்கள விட ஒரு படி முன்னாடி இருக்க. ஏன்னா பெரும்பாலான பேர் கடைசி வரைக்கும் பார்க்கவே மாட்டாங்க. ஆனா நீ பார்த்த, அதுவே உன்கிட்ட இருக்கிற தீர்மானத்தை காட்டுது. இப்போ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உன் மனசுல பதிச்சுக்கோ, விதி எழுதப்படுறதில்ல, உழைப்பால் உருவாக்கப்படுது. நீ நம்பினா முடியும், நீ முயன்னா நடக்கும், நீ தொடர்ந்து செயல்பட்டா வெற்றி நிச்சயமா உன்னோடதுதான். இப்பவே ஒரு முடிவேடு. இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு சின்ன அடி எடு. ஒரு பேஜ் படி, ஒரு கால் பண்ணு, ஒரு ரெஸ்யூம் அனுப்பு, ஒரு சாரி சொல்லு, ஒரு நன்றி சொல்லு. என்னவோ ஒண்ணு இன்னைக்கு ஆரம்பி. உலகம் ஒரு நாள் உன்னை பார்த்து வியக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நீயே உன்னை நம்பணும். இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்தா லைக் போடு. இன்னும் ஒரு நண்பனுக்கு ஷேர் பண்ணு, அவனுக்கும் இன்னைக்கு இது தேவைப்படலாம். சப்ஸ்கிரைப் பண்ணு. இன்னும் இது மாதிரி பயணங்களுக்கு. நன்றி நண்பா. உழைப்பு பிளஸ் நம்பிக்கை பிளஸ் பொறுமை பிளஸ் தொடர்ச்சி சமம் வெற்றி.